வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், சண்முகநாதன் ப்ரோ வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ண போறாரு. அவர் ஒரு தீவிரமான சோனி பக்தா. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எவ்வளோ வெக்கப்படுறாரு பாருங்களே. ஐயோ நிறைய பேர் வந்து இது சோனி யூசர்னாலே இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்மார்ட்டா இருக்கு நான் நீ போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ சோனில வந்து ஒரு டிவைஸ் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி Xperia 5 Mark 3 எடுத்திருக்காப்ல. சரி, ஓகே, சொல்லுங்க. கோடு ஏதாவது விழ வாய்ப்பு இருக்கா? கோடு விழுறதுக்கு சான்ஸ் கிடையாது. வந்தாலும் நான் வந்து அப்டேட்டே பண்ண மாட்டேன். அப்டேட் பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டேன். நீங்க முடிவோட இருக்கீங்க? முடிவோட இருக்கு. இப்போ என்ன வந்திருக்கோ அதுலயே தான். அவ்வளவுதான். இப்போ என்ன வெர்ஷன்ல இருக்கு? அது Android 12ல இருக்கு. 12ல இருக்கு. ஆமா, போதும் இல்லையா நமக்கு? அது போதும், நல்லா தான் இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை கொடுக்காம இருந்தா போதும் அப்டேட்ங்கிறது. பாத்தீங்களா எவ்வளவு விவரமா இருக்காருன்னு. இந்த காலத்துல யாருமே அப்டேட் கேட்கறதே இல்ல. ஆனா இப்பதான் பிராண்ட் வந்து 7 வருஷம் அப்டேட் தராங்க. நம்மள வந்து சோதிச்சு பாக்குறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்க 5 Mark 3 போக பிரைம் ரீசன் என்ன? எதுக்காக 5 Mark 3 சூஸ் பண்ணீங்க? 21:9 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ரொம்ப காம்பாக்டா இருக்கணும், ஒரு யூனிக்கா இருக்கணும். டிவைஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூனிக்கா இருக்கணும். கரெக்ட் தான், உண்மைதான், நம்ம ஒத்துக்கிறேன். சோ அதுதான் யூனிக் தான் மெயினா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 5 Mark 3 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணேன். ஓகே. ஏன் சோனி? ஒய் சோனி? சோனி நான் அதான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி, உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து சோனி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். Xperia Mini, தென் Xperia XA, தென் XES. அப்பெல்லாம் ஏமாந்தது பார்த்தா இப்பயும் ஏமாறுறாரு. என்ன கஷ்டமா இருக்கு? சரி சொல்லுங்க. இல்ல, அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது அப்பையில இருந்தே யூனிக் தான் எதுவா இருந்தாலும். சோ அதனால வந்து அதுலயே போயிடலாம். இதுக்கு முன்னாடி மோட்டரோலா யூஸ் பண்ணேன். அப்ப நோக்கியா கெத்து தான் ப்ரோ. ஆனா நீங்க எப்படி நோக்கியா சொல்லி பாருங்க பாத்துக்கலாம். இல்ல அது எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன். எல்லாமே இது ஒரு யூனிக்கா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா சோனி வந்து சீரியஸாவே எப்படின்னா கொஞ்சம் எலைட் கிளாஸ் மாதிரி இருக்கும். நோக்கியா வந்து எப்படின்னா எலைட்லயும் இருக்கும். எலைட் நோக்கியா போன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்காது. ஆனா சோனில வந்து அந்த டைம்ல ஒரு 2004-5 கூட எடுத்துக்கோங்க, 15,000க்கு இருக்கிறது சோனி, 10,000க்கு இருக்கிற சோனியே கொஞ்சம் எலைட்டா ஃபீல் ஆகும். நோக்கியால வந்து எப்படி கொஞ்சம் ரொம்ப பிளாட்டா இருக்கும். ரொம்ப பிளாட்டா நார்மலா கேஷுவலா இருக்கும். மெட்டல் பில்ட் இப்படி கூட இருக்கும். ஆனா சோனில மெட்டலே இல்லைனாலும் பிளாஸ்டிக்லயே ரொம்ப லுக்கா இருக்கும். பட்டன்ஸ் ரொம்ப கிளாசி ஆகும். அந்த லைட்ஸ் எல்லாம், அந்த கீபேட் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரிச் ஆகும், கலர்ஃபுல் ஆகும், ரொம்ப டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. ஸ்லைடிங் போன்ஸ்லயே கூட பாத்தீங்கன்னா சோனி வந்து ஏகப்பட்ட டோன்ஸ், டிசைன், பேனல் டிசைனே சூப்பரா இருக்கும். ஆமா, ரொம்ப போகும். பேனல் மேல பூ, இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. என்ன பண்றது, இருந்தாலும் நோக்கியா அவன் செத்துட்டான்டா. ஓகே. அதனால சோனி அப்ப இருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி இப்போ வந்து சோனில திரும்பியும் லேண்ட் ஆயிருக்கீங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி என்ன போன் ப்ரோ வச்சிருந்தீங்க? மோட்டரோலா G40. மோட்டரோலா G40. பேட்டரி பேக்கப் தாறுமாறு. அப்ப இப்போ எப்படி? ஆனா இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு சொல்ல போனா. இது மோட்டரோலாவா? ஆமா, போக ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சா, அதனால வந்து டவுன் ஆயிடுச்சு. எவ்வளவுல இருந்து எவ்வளவு டவுன் ஆயிருக்கு? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா 11 hours ஸ்கிரீன் ஆன் டைம். சரி. அதுக்கப்புறம் அப்படியே டிகிரேட் ஆகி 8 அந்த ரேஞ்ச் 7க்கு வந்துடுச்சு அப்படியே. இல்ல, இந்த வீடியோக்கு பின்னாடி, அதாவது கேமராக்கு பின்னாடி SRK இருக்கான். அவனுக்கு இப்பதான் வந்து ஏதோ 5 மணி நேரம் 4.5 மணி நேரம் வருதுன்னு கொஞ்சம் திருப்தியா இருந்தான். இப்போ ஒரு என்னடா எல்லாம் குறைஞ்சு போய் சவுனி 8 ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறான். இல்ல ப்ரோ, உண்மைதான். 11 hours கொடுத்துட்டு இருந்தது கண்டினியூஸா. நம்ம என்ன பண்ணாலும் 2 வருஷமா அந்த பேட்டரி குறையாம இருக்கிறது வந்து நியூக்ளியர் ரியாக்டரா? கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அது போக போக பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சு. சரி, இதுல இருக்க 7 மணி நேரம் 8 மணி நேரத்தை தம்பி வந்து குறைச்சிடுறப்ப இல்ல. இப்போ சோனியை சொல்லுங்க. சோனி வந்து அது சப்ஜெக்டிவ் தான் ப்ரோ. போனே ஒரு சப்ஜெக்டிவ் போன் தான். கரெக்ட் இல்ல, தெரிஞ்சுக்கலான்னு தான் அர்த்தம் இல்ல. சரி, அப்போ சூஸ் பண்றதுக்கு வேற ரீசன்? ஆக்சுவலி 21:9 சொன்னீங்க, சோனி ஃபேன்னு சொன்னீங்க. டிஸ்ப்ளே, கேமரா. டிஸ்ப்ளே ஓகே. கேமராவும் சப்ஜெக்டிவ் தான். எனக்கு பர்சனல் பிரெஃபரன்ஸ், அதனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் அது பர்சனல் பிரெஃபரன்ஸ். ஏன் ப்ரோ சப்ஜெக்டிவ்ன்ற டேர்ம் சொல்லிட்டீங்க கேமராக்கு? அது வந்து எப்படி ப்ரோ சொல்றது, ரொம்ப நம்ம வந்து ப்ரோ யூஸராக இருந்தால் மட்டும் தான் ப்ரோ. இல்லைனா பாயிண்ட் அண்ட் ஷூட்டுக்கு வந்து அது வேலைக்கு ஆகாது. சில நேரத்தில் ப்ளோன் அவுட் ஆன மாதிரி இருக்கு, ஆவரேஜ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் சில நேரத்தில் மொக்கையாவே இருக்கிற மாதிரி இருக்கு. லைட் இல்லைன்னா ரொம்ப மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பீட் செம்ம ஃபாஸ்டா இருக்கும் பாத்தீங்களா? சூப்பரா ஆட்டோ ஃபோக்கஸ். அது செம்ம குயிக்கா இருக்கும். எங்க இருந்தாலும் சரி. நான் ஒரு 4x ஜூம் பண்ண ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. அது அவருக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சிச்சு. வைக்கும். சூப்பரா இருந்துச்சு. கூட ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் பெட்டுக்கும் பண்ணும். ஆமா, அது என்ன ட்ரை பண்ணி பார்க்கல நாங்க. ஆனா ஆபீஸ்ல வந்து பண்ண வரைக்கும் அது சூப்பரா இருந்துச்சு. 4xல எப்படி இது ஐயை கண்டுபிடிச்சு கரெக்டா வச்சிச்சு அப்படிங்கிறது அந்த நேரத்துல நல்லா யூனிக்கா இருந்துச்சு. பரவாயில்ல, ஐ நல்லா பெருசா இருந்திருக்கும் போல. தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அப்புறம் வேற என்ன சொல்லலாம்னா, ஃபார்ம் ஃபேக்டர் ஒரு மெயினான ஒன்று. ஃபார்ம் ஃபேக்டர் நம்ம குறைய சொல்ல முடியாது ப்ரோ. பார்க்க ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். ஆமா, கொஞ்சம் டாலா இருக்கும், ரொம்ப நேரோவா இருக்கும், கையில ஹோல்ட் பண்ற ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப காம்பாக்டான ஒரு குட்டி டிவைஸ். 3.5mm ஜாக் இருக்க போது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டெலிஃபோட்டோ வேற இருக்கு. வேரியபிள்ன்றது ஒண்ணும் இல்லைங்க, ஆப்டிகல் ஜூம் ஆகும், டிஜிட்டல் ஜூம் கிடையாது. ஸோ ஆப்டிகல் ஜூம்ங்கிறது சீரியஸாவே வந்து நல்ல ஒரு விஷயம். அதாவது
கிரவுண்ட் பிரேக்கிங்க. இந்த ஆப்டிகல் ஜூம்னால இந்த மாதிரி எந்த போனும் இல்ல, அப்படி சொல்றதுக்கு இங்க எதுவும் இல்ல. இந்த அதாவது இந்த பெரிஸ்கோபிக் செட்டப்குள்ளயும் ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும், நீங்க ஏன் பண்ணலன்னு கேக்குற மாதிரி இருக்கும். பட் அங்கதான் நான் வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுவேன். Have you ever tried Nokia N93i அப்படின்னு சொல்லலாம். N93i ல ஆப்டிகல் ஜூம் இருந்தது. ஓகே. சோ அது இப்பயும் டிரால தூங்குது. நான் ஒரு நாள் ஷோகேஸ் பண்றேன். கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே. சோ இட்ஸ் Zeiss Optics. இதுவும் Zeiss ஆப்டிக்ஸ் தான். ஆமா. ஓகே சொல்லு. சோ ஃபோன் பாத்துக்கோங்க இதுதான். ஓகே. இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல அப்படியே சொல்லுங்க ப்ரோ. பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஒண்ணு இல்லைங்க, மேட் ஃபினிஷ். அந்த மேட் ஃபினிஷ் எப்படி இருக்கும்னா ரஃபா இருக்காது, சாஃப்ட் மேட் ஃபினிஷ். இதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுமான்னு கேட்டா கிடையாது. நார்மலா எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாங்க. மேட்டே வந்து ரொம்ப அக்ரெசிவ் மேட்டா இருக்கும். இது வந்து சாஃப்டான ஒரு மேட் ஃபினிஷ். பார்க்க போனா ரொம்ப பிரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்கும். போன் வந்து கம்ப்ளீட்லி கர்வ்டு. 3.5mm ஜாக் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சோ ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 24 பிட் மாதிரி தான். 32 பிட்லாம் எதிர்பார்த்துறாங்க. பட் இந்த 24 பிட்டே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா பவர் ஆம் மாதிரியான ஆப் போட்டு டியூன் பண்ணீங்கன்னா அல்டி அவுட்புட் கொடுக்கும். அண்ட் டைப் சி இருக்கு. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா சோனி போன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடா இல்லனாலும் கிளாரிட்டி நல்லா இருக்கும், ஃப்ரண்ட் ஃபயரிங்கா இருக்கும். ஆமா. டாமி ஸ்டீரியோ வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். மோட்டோ G40 ல இருந்து சூப்பரா இருக்கு. மல்டிமீடியாவுக்கு சூப்பரான ஃபோன். ஒரே வார்த்தையில சொல்லணும். சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வர நல்லா ஃபாஸ்டா இருக்கு. அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ, சொல்றதுக்கு தான் கொஞ்சம் பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காப்ல போனை. நல்லா இருக்கு, போன் பார்க்க சூப்பரா இருக்கு. ஆமா கரெக்ட் தான், ரொம்ப ரிச்சா இருக்கு. சரி எல்லாம் ஓகே ப்ரோ. இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? ஏன்னா இதுல வந்து ஷட்டர் கீ இருக்கு, 2 ஸ்டெப் ஷட்டர் இருக்கு. அப்புறம் இது வந்து அந்த குவிக் லான்ச் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் பட்டன் பிளஸ் ஃபிங்கர் பிரிண்ட், வால்யூம் ராக்கர். சோ எல்லாமே ஒரே சைடுல வச்சு இந்த சைடுல சிம் ட்ரே. இந்த சிம் ட்ரே வந்து சோனில எப்பயுமே மாசுங்க. இது ரொம்ப வருஷமா இப்படிதான் இருக்கு. ரொம்ப வருஷமா காலகாலமா நீங்க என்னைக்குமே சிம் ட்ரேக்கு வந்து ஒரு எஜெக்டர் பின் வேணும்னு நினைக்கவே வேணாம். இருக்கிறத வச்சு அப்படியே டப்புன்னு அன்லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஓபன் பண்ணவே ரீபூட் குள்ள போயிடும். நீங்க அதுக்குள்ள திரும்ப வந்து சிம் எல்லாம் போட்டு திரும்ப வைக்கிறதுக்குள்ள அது ஆல்ரெடி பூட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நீங்க சொருகினதுக்கு அப்புறம் இன்கேஸ் கேப்சர் பண்ணலன்னு தெரிஞ்சா பூட் ஆயிட்டு திரும்ப இன்சர்ட் திரும்ப பூட் ஆகும். அதனால அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க தான் ப்ரோ சொல்லணும், வேற உங்களுக்கு கேமரா எப்படி இருந்திருக்கு? மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்ல ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க நல்லா இருக்குன்னு. கேமரா எப்படி இருந்தது? அண்ட் நெட்வொர்க் ரிசெப்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நெட்வொர்க் வந்து ஆவரேஜ் தான் ப்ரோ. ஓகே, அந்த அளவுக்கு ஒருத்தலாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து இப்போ நான் வந்து ஃபோன் ஒன்று வாங்க போறேன், நெட்வொர்க் ரிசெப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு கண்டிப்பா போகவே கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா டவர் பக்கத்துல இல்லாத வரைக்கும், நம்ம வீட்டு பக்கத்துல இல்லாத வரைக்கும் இதுல வந்து எப்பயுமே கம்மியா தான் காமிக்குது. மோட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஃபுல் காமிக்கும் ரூம்லயே. பட் இதுல வந்து பாதி தான் காமிக்குது. இப்போ வர்றப்போ பாதி பிளேஸ்ல வந்து எம்டி தான், எம்டி பார் தான் இருக்கு. தென் அதனால கொஞ்சம் ஹீட் ஆகுற மாதிரி சில நேரத்துல ஃபீல் ஆகுது. ஆமா கஷ்டப்படுது. அதுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகல. நான் நைட்டும் அது போல தான் நான் வைப்பேன். அதுக்கு வந்து ரொம்ப ட்ரெயின்லாம் ஆகல. ஒரு 4-5 பாயிண்ட் கம்மி ஆகுது. சோ அது இப்ப நைட் வந்து தூங்க போகும்போது 60% வெச்சுக்கோங்க. காலையில இருந்தா 55 இருக்கு. ஆமா அந்த மாதிரி. ஆமா. சோ ஒரு 6 hours to 7 hoursல 5% ட்ரெயின் ஆகுது. ஆமா. ஓகே, சோ இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா ப்ரோ, உங்களுக்கு கிட்டத்தட்ட டிஜிட்டல் டீடாக்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுதா? எப்படி கேக்குறேன்னா எப்ப பாரு கனெக்டடா இல்லாம கொஞ்சம் டிட்டாச்சா ஒரு ஃபீல் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல, சோ டிஸ்டர்பன்ஸ் ஆஸ்பெக்ட்ல அதெல்லாம் கேக்குறேன் எப்படி இருக்கு? அது மாதிரி எதுவும் தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா கால் நான் வந்து பேசின வரைக்கும் ஃபீட்பேக் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் அவங்க கொடுத்தாங்க ஆப்போசிட்ல. ஆனா எனக்கு இது வரைக்கும் பிரேக்கே ஆகல. சிக்னலே இல்லைனாலும் 2 பாயிண்ட் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நல்லா கேட்டுச்சு. எந்த இஷ்யூவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் 4G தான் நம்ம சொல்லி ஆகணும். 5G சப்போர்ட் கிடையாது. சாஃப்ட் பேங்க் யூனிட், ஸோ எந்த யூனிட்டாக இருந்தாலும் கிடையாது. ரொம்ப கொடுமை. ஆமா, ஸோ அதுதான் நெட்வொர்க் வந்து புவர் தான். ரொம்ப நீங்க ரிச்சா எதிர்பார்த்தீங்க பயங்கரமா இருக்கும். குளோபல் யூனிட் இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கும். ஆனா சோர்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. குளோபல் கிடைச்சதுன்னா வேற லெவலுங்க. அதுல 5G எடுக்கும். ஆமா, 5G எடுத்துச்சுன்னா இது நல்ல ஒரு போன். எல்லாருக்குமே ரெக்கமெண்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு நெட்வொர்க் ரிசெப்ஷன் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். குளோபல்ல வந்து நல்லா இருக்கும். இது ஜாப்பனீஸ்னால தான் இந்த பிரச்சனை. ஆமா. சோ இப்போ இது கேமிங்க்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? கேமிங் இன்னும் ஆடி பார்க்கல ப்ரோ. பட் ஆனா தெரியல எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ட்ரிபிள் 8 பேஸ்ட் இல்ல? ஆமா, ட்ரிபிள் 8 பேஸ்ட் தான். நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சிருந்த சோனிலேயே சூப்பரா தான் இருக்கும். எக்ஸே அந்த இதுலயே நல்லா தான் இருக்கும். பாருங்களேன், அப்படியே டப்புன்னு ஒரு 7 வருஷம் பின்னாடி போயிட்டு அப்பயே நல்லா இருந்ததுங்க. ஆமா, இல்ல 2GB RAM தான். அதுல என்ன PUBG ஆடுவேன். ஓகே ஓகே. ஆமா, எதுவும் மொரட்டு PUBG பிளேயரா இருப்பாரு. இல்ல அப்ப ஆடிட்டு இருந்தேன். சோ அது நல்லாவே இருக்கும். அதுலயே நல்லா இருக்குங்கிறப்போ இதுல எனக்கு அசால்ட்னு தோணுது. ஆனா இப்போ கேம்லாம் ஆடுறதே கிடையாது மோஸ்ட்லி. வயசாயிடுச்சுங்க. அது இன்னும் கரெக்ட் தான். அப்படியே போக போக அப்படியே நார்மல் யூஸரா மாறிட்டோம். பாருங்களேன், இந்த மாதிரி வயசாகும் போது தான் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் நல்லா பில்டப் ஆகும். அந்த டைம்ல தான் நம்ம ஐபோன் வாங்குவோம். எதுக்கு அதை வாங்கிருப்போம்னு பார்த்தா காஸ்ட்லியஸ்ட் பேப்பர் வெயிட் இன் மை பேக் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்.
டேபிள்ல சும்மா இருக்குங்க, அப்படி திருப்பி வச்சுக்கலாம், இப்படி திருப்பி காட்டிக்கலாம், ஐ காட் an iPhone அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா என்னையா பண்றேன்னு கேட்டா ஐ ஜஸ்ட் ஸ்பீக் ஃபோன், அவ்வளவுதான். சும்மா மேக் சம் கால்ஸ், லிசன் ஃபியூ மெசேஜ், சும்மா பில்டப் தாங்க. சும்மா மீடியா கன்சம்ஷனுக்கு தான் எல்லாருமே இப்போதைக்கு ஃபோன் யூஸ் பண்றோம். சரி, அதுக்குள்ள வந்து A17 Pro ப்ராசஸரே இருந்தாலும் யூடியூப் மியூசிக்கோ ஆப்பிள் மியூசிக்கோ ப்ளே ஆகிறதுக்கு எதுக்கு A17 Pro? பட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. அது எல்லா பிராண்டையும் சேர்த்து தான் சொல்றேன், இன்க்ளூடிங் சாம்சங்கோட S series. எத்தனை பேர் ஸ்டைலஸ் யூஸ் பண்றீங்க? காது கூடைய கூட யூஸ் பண்றது இல்லை. ஸோ அப்படிதான் இருக்கு. ஓகே ப்ரோ, ஆக மொத்தம் நம்ம மக்களுக்கு நீங்க சொல்றது என்ன? இப்போ 5 Mark 3 வாங்குறதா இருந்தா வாங்கலாமா? இப்போ 5 Mark 3 வாங்குறதா இருந்தா வாங்கலாமா? அதுவே ஒரு சப்ஜெக்டிவ் தான் ப்ரோ. எங்காவது சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எத்தனை தடவை சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா அவரோட போனை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஸோ அதுதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலான யூசர் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் நார்மலாக ஆஃபீஸ் போவேன், அப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 1 day பேட்டரி பேக்கப் வந்துடும். மற்றபடி நல்லா இருக்கும், சாலிடாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்க போகிறதில்ல. ஸோ நல்ல ஃபோன் தான். மல்டிமீடியாவில் குறையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா வந்து நீங்கள் உங்களுக்கு டியூன் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் சூப்பராகவே எடுக்கலாம், வேற லெவல் எடுக்கும். ஆமாம், நைட் மோட்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, நான் சாம்பிள்ஸ் வந்ததும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் டிவைஸ் எடுக்கும்போது மறக்காம ஒன்று பண்ணுங்க, முடிஞ்ச கையில் வந்து ஒரு பவர் பேங்க் எடுத்துட்டு போங்க, முடிஞ்ச ஒரு லேப்டாப் கூட கேரி பண்ணுங்க. எதுக்குன்னு பார்த்தா உங்களுக்கு USB போர்ட் போக்காக வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். அதாவது C டைப் அந்த போர்ட் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக வேலை செய்யுதா, கேபிள் கனெக்ட் பண்ணா சார்ஜ் இருக்குதா, ரீட் ஆகுதா இல்லையா, சிம் போட்டா ரீட் ஆகுதா, கால் பண்ண முடியுதா இல்லையா. ஸோ ஃபோனோட நுக் அண்ட் கார்னர் எல்லா விஷயத்தையும் நீங்க செக் பண்ணிடணும். ஸ்கிராச்சஸ் வந்து கேமரா லென்ஸ் மேல இருக்கா, கேமரா வந்து கரெக்டா வேலை செய்யுதா, டெலிஃபோட்டோ வேலை செய்யுதா, இப்போ பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்கு, அதுல ஜூம் கேப்பபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அது வேலை செய்யுதா. ஸோ ஒரு கீ ஃபீச்சர்ஸையும் நீங்க செக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷாப்பை விசிட் பண்ணி நேரில் போய் வாங்கிட்டு வரது இருக்கலே பெஸ்ட். ஒரு 2 hours அங்க இன்வெஸ்ட் பண்றதுல தப்பு இல்ல. அதெல்லாம் பண்ணாம நான் டீலர் கிட்ட கேட்டா அவர் கொடுத்தாருன்னா இப்போ ST கொரியர் மாதிரி ஒரு கொரியர்ல போட்டு விட்டா சம்டைம்ஸ் அவங்க ரஃப் ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட இருந்து டிவைஸ் யாருக்கா அனுப்புறதா இருந்தா 1/2 கிலோக்கு இது பபுள் டிராப்பே சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்படி ஏதாவது சுத்தி இருந்தா தப்பிச்சிரும். அந்த மாதிரி பபுள் டிராப் சுத்த முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவசரத்துல பேக் பண்ணி அனுப்புனாங்கன்னா அவங்க ரஃப் ஹேண்டில் பண்ணும்போது டிவைஸ்க்குள்ள ஏதாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. OS போட்டுக்கும். ஆப்பிள் வந்து நீங்க போன் ஹோல்டர்ல மாட்டி வண்டியில போன் ஹோல்டர்ல மாட்டி கொண்டு போனாலே ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னும் போது கொரியர்ல தூக்கி போட்டு ரஃப் ஹேண்டில் பண்ணாங்கன்னா எந்த போனா இருந்தாலும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நேர்ல விசிட் பண்ணி டிவைஸ் வாங்குறது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். எல்லாருமே அதை ட்ரை பண்ணுங்க. அது தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வந்து சோனி போன் பத்தி இருந்ததுன்னா மறக்காம கேட்கலாம். இதுல VVLT கேப்பபிலிட்டிஸ்லாம் உண்டு தானே ப்ரோ? VVLT உண்டு தான். ஆமா, ஸோ அது உண்டு. அதனால நீங்க வந்து VVLT எதுக்கான கேட்டா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு 4G VVLT இருந்ததுன்னா ஜியோ சிம் யூஸ் பண்ணலாம், வேற எதுவும் இல்லை. ஸோ அது மோஸ்டா வந்து இந்த 5 Mark 3 நான் வந்து இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன். ஸோ வேற எதுவும் இல்லை, கரியர் அக்ரிகேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பத்தி பெருசாக கேட்காதீங்க. அது வந்து ரொம்ப சும்மாவே சிக்னல் சரியா வரல, நம்ம நான் கரியர் அக்ரிகேஷன் பத்தி பேசணும். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்க, வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் சோனி போன்ஸை பத்தி இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஸோ தட் நம்ம சண்முகநாதன் ப்ரோவே கேட்கலாம். அவரும் வந்து யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் மேபி 1 மாசம் இல்லை 2 மாசம் கழிச்சு கூட அவர் திரும்ப வந்து ஷேர் பண்ணுவார். ஓகே, ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி சண்முகநாதன், பார்க்கலாம். பை. பாய்.